பராசக்தியே. ஓம் சக்தியே மறுவூரரசியே. ஓம் சக்தியே ஓம் விநாயகா. ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நம் பங்காரு அம்மா அருளியபடி இந்த இனிய நாளில் பொறுமையை கடைபிடிப்போம். பெருமை நம்மை தேடி வரும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. தாயின் மடியில் இருக்கும் வரை குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதுபோல ஆன்மீகத்தில் உறுதியான ஈடுபாடு இருக்கும் வரை எந்த பயமும் கொள்ளத் தேவையில்லை. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறைப் பணியை இன்று கர்நாடகா மாநிலம் தேவனாஹள்ளி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தேனி மாவட்டம் கம்பம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். தேனி மாவட்ட பக்கம் மணியம்பட்டி எங்கூர். அங்கே வந்து அம்மா நாங்கள் முத அம்மாட்ட வந்திருக்கும்போது அம்மா எங்களுக்கு சொன்னாங்க, நானும் என் பிள்ளை 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். அவங்க அம்மா எங்களை பார்த்து சொன்னாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற வீட்டு வலது பக்கம் ஈசானியில் மன்றம் வச்சுக்கன்னு அம்மா சொன்னாங்க. நாங்கள் வந்து அங்கே 2 வருஷம் அம்மா சொல்லி 2 வருஷம் ஆச்சு, என்னால் வைக்க முடியல. அது பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம், நான் எப்படி அம்மா சொன்னால் நாங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்லி அது பிறகு நாங்கள் வந்து மன்றம் வைக்க ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் ஒரு வீட்டுக்காரர் கூட பிறந்த மச்சான் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 2 பேரும் பங்கானனால நாங்கள் திடீர்னு கேட்காம என்ன செஞ்சோம், அம்மாவுக்கு தான் கொடுக்க போகிறோம்னு நினச்சி விசுக்கு நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், மன்றத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அவங்க பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க. ஆமாம், நாங்கள் கேட்டோம், அம்மா நீங்கள் கட்ட சொன்னீங்க, நாங்கள் கட்டுறோம், இப்போ இப்படி இருக்கமான்னு கேட்டதுக்கு நீ தைரியமாக செய்ய, நான் இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ வேலையை நிப்பாட்டாமல் கடகடன்னு செய்யன்னு சொன்னாங்க. நாங்கள் கடகடன்னு செஞ்சோம். செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வேலை எந்த தடுதலுமே இல்லை, வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எங்களுக்கே தெரியாமல் ஒருத்தவங்க கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எங்கள் பையன் செல்லுக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன சொல்லாங்க, மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்து நீ அம்மாவுக்கு அதில் மாலை கட்டி கொடுன்னு சொன்னாங்க. சரிங்க சத்தி, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்கும்போது நாங்கள் வந்து என்னமோ மலேசியாவா என்னமோ ஊர் சொன்னாங்க. அப்போ நாங்கள் சரிங்க சத்தி, அம்மா தான் சொல்கிறாங்கன்னு நாங்கள் என்ன செஞ்சோம், அப்படியே மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு மாலை கட்டி கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்றுன்னா நீங்கள் யார் எந்த ஊருன்னு கேட்டாங்க. நாங்கள் இது மாதிரி நாங்கள் இந்த ஊருன்னு சொன்னோம், தேனி மாவட்டம் மணியம்பட்டிலேருந்து இருக்கோம், மன்றம் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மன்றம் கட்டுறதுக்கு எப்படி நீங்கள் சொந்த காசு போட்டு செய்கிறீங்களா, வசூல் பண்ணி செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. சத்தி, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல, மன்றம் அம்மா கட்ட சொன்னாங்கன்னு கட்டுறோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டொனேஷன் மாதிரி வசூல் பண்ண நினைக்கிறோம் சத்தி அப்படின்னு சொல்லவும், அவங்க எங்களால் முடிஞ்ச நாங்கள் வசூல் பண்ணி தரோன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. நாங்கள் அங்கிட்ட இங்கிட்டு நாங்கள் கடை வாங்கி ஆளுகிட்ட எல்லாம் டொனேஷன் வாங்கி மன்றத்தை கட்டி அம்மாவை ஊரில் உட்கார வச்சோம். எங்கள் ஊரில் வந்து அம்மானா என்னன்னு தெரியாது, ஓம் சக்தி அம்மானா என்னென்னு தெரியாது ஆளுகளுக்கு. மாலை போட வருவாங்க, மற்றபடி எதுக்கும் அமாவாசை பௌர்ணமி எதுவும் தெரியாது அவங்களுக்கு. அப்போ நாங்கள் தான் எல்லாம் எடுத்து சொல்லுவோம், பௌர்ணமிக்கான இப்படியெல்லாம் அம்மாட்ட நிறைய பூஜை இருக்குது, அமாவாசைக்கு நிறையா அங்கே இந்த வேள்வி எல்லாம் நடத்துவாங்க. அதில் நிறைய அம்மாவுக்கு வந்து நிறையா வழிமுறைகள் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் அதில் வந்து நாங்கள் போகிறோம். அப்போ
போய்கிட்டு அம்மா போயிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் வாங்க சத்தி, நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நாங்கள் மருவத்தூரில் எல்லாத்தையும் காட்டுவோம். இப்போ நாங்கள் மட்டும்தான் வந்தோம். நானும் என் பிள்ளை 3 பேரும் வந்தோம். இப்போ எங்கள் ஊரே அம்மாட்ட வர்றது மாதிரி இப்போ அம்மா எங்களுக்கு நல்லா எங்களை வச்சுக்கிறாங்க. கனவுல வந்து அம்மா நிறைய பேசுகிறாங்க. மன்றம் இப்படி கட்டு, நீ மன்றம் மட்டும் கட்டு, உங்கள் குலதெய்வம் சேர்த்து வழிபாடு பண்ணிக்க, அவங்க குலதெய்வத்துக்கு கட்டிக்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அது பிறகு அம்மா கனவுல சொன்ன பிறகு நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் ஒரு இது மன்றம், அது ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்கோம். அப்போ எங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு ஓம் சக்தி மன்ற வழிபாடு 2 ஒன்றா வச்சுக்கணும் அம்மா சொன்னாங்க. அப்போ நீங்கள் செவ்வாய் வெள்ளி விடாமல் வழிபாடு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லாங்க. நான் அது மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சத்தி. அம்மா எங்களை வந்து அம்மா நல்லா வச்சுருக்காங்க. எங்கள் மகளுக்கு வந்து தைராய்டு இருந்தது. அம்மா சொன்னாங்க, ஒரு வட்டம் நாங்கள் பாத பூஜைக்கு வந்திருந்தோம். நீ அம்மா எப்போ வந்தோன்னா நாங்கள் வந்து அம்மா வந்து பிறந்த நாளுக்கு வந்திருந்தோம். அப்போ சொன்னாங்க, நீ போய் பண்ணிக்க, தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அம்மா சொன்னாங்க. நாங்கள் போய் பண்ணிக்கிட்டோம் சத்தி. என் பொண்ணுக்கு வந்து பண்ண பிறகு 10 நாள் பேச்சு இல்லை. அப்போ நாங்கள் போய் அம்மாட்ட கேட்டோம் சத்தி, அம்மா நீங்கள் பண்ணிக்கிற சொன்னீங்க, நாங்கள் பண்ணிக்கிட்டோம், பேச்சில்லை சத்தி, நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு நாங்கள் வந்து சரி அம்மா இருக்காங்கன்னு வந்து நாங்கள் அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருந்தோம். அப்போ அம்மா வந்து புதன்கிழமைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, காரில் வருவாங்க. அப்போ நான் அம்மா எங்கள் பிள்ளைக்கு வந்து பேச்சு வரல, நானும் கவலையோடு தான் இருந்தோம். அப்போ அம்மா வந்து காரை விட்டு காலை எடுத்து வச்சாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ என் பொண்ணுக்கு வந்து நான் இட்லி வாங்க சாப்பிட்லன்னு சொல்லி இட்லி வாங்க கீழே இறங்கினேன். அம்மா வந்து காரில் நின்னாங்க. அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன், இட்லி வாங்கிட்டு வந்து அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். அம்மா வந்திருக்காங்களா அம்மான்னு என் பொண்ணு கேட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டா. அது பிறகு அம்மா எங்கள் வீட்டில் என்னென்ன குறைகள் நிறைய இருந்துச்சோ அது பிறகு அம்மா எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் குலதெய்வத்தை காப்பாற்றி கொடுத்தாங்க, எங்கள் பிள்ளையும் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க சத்தி. இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாரும் அம்மாட்ட வாங்க, அம்மாவை கும்பிடுங்க, எல்லாம் நல்லா இருங்க சத்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.